ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஐடி கலெக்ஷன் பார்க்க போகிறோம். என்னோடய ஓல்டஸ்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இது தான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு வந்துடுங்க. லைக் பட்டன் போட்டுக்கோங்க, ஷேர் பட்டன் அமுத்திக்கோங்க, எல்லாமே போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் மெயினு. சரி வாங்க கைஸ், நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன் கலெக்ஷனுக்கு போயிடலாம். ஏன்னா கன் கலெக்ஷன் தான் நமக்கு முக்கியம். M4A1 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மலான ஒரு கன் ஸ்கின் வச்சுருக்கேன். இதை வந்து எப்போயாச்சும் எடுக்கிற கன்று தான், அதனால் இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பின்ன ஏகே என்ன ஸ்கின்னு மாறி இருக்குது, இந்த ஸ்கின் தானே வச்சுருந்தேன். சரி ஓகே, எதுவாக இருந்தால் இருந்துட்டு போட்டு, இது இருந்துட்டு போட்டோம். ஸ்கேரில் 2வது லெவலு க்ரோஸோ, இது ஏன் 2வது லெவலே இருக்குது? நான் 3rd லெவல் மூவ் பண்ணிவிட்டேன். பின்ன க்ரோஸோ, பின்ன ஃபேமஸில் இருக்கிறதே இல்லை. எக்ஸமைட்டு 2வது லெவலு, AN94 ஒரு கன்று, பிளாஸ்மா, AUG, பேராஃபாலில் எப்போயும் எடுக்கிற கன்று தான். AUGயில் இருக்கிறது இல்லை. பின்ன இது வேறு ஃபாலிக்கிங் ஃபிஷரு, G36 இதை யூஸே பண்ணுறது இல்லை. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ் இந்த கன்று. ஆக்சுவலி இப்போ வந்து டெசர்ட்டு, உட்பெக்கரி, SVD இந்த மாதிரி கன்னுலாம் வரலன்னா இந்த கன்று M14 எடுத்தோம்னா செம்மையாக இருக்குது. ஹெட்ஷாட்டுக்கு வேறு லெவலில் பங்க பண்ணும் இந்த ஸ்கின்னு. எனக்கு ரொம்பவே பர்சனலாக இந்த ஸ்கின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்கும், தாறு மாதிரியான ஒரு ஸ்கின்னு கைஸ். பின்ன SKS இதெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பே போடாத மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஸ்கோப் போட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் செம்மையாக இருக்குது இந்த கண்ணெல்லாம். ஏதோ இருக்குது இதுக்கு ஒரு ஸ்கின். பின்ன SVD சொல்கிற அளவுக்கு பெரிய பெருசுன்னு இல்லை, இருக்குது. லாங் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு கன் ஸ்கின்னு. ஏகப்பட்ட விஷயம்லாம் இதில் இருக்குது, சொல்ல முடியல. ஓல்டு நல்லவைகள். பின்ன உட்பக்கரில் இந்த ஸ்கின் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், நிறைய பேர்த்துக்கு இருக்காது கைஸ். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த ஸ்கின்னு பார்க்குறக்கு. பின்ன AC80 இதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். பின்ன நெக்ஸ்ட் என்ன, இது வந்து புதுசாக வந்துக்கிற கன்று. இது வந்து பேர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, ஆனால் இந்த கன்று செம்மையாக இருக்குது. ஹெட்ஷாட்டில் செம்மையாக போகுது. ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு என்ன வந்து பார்த்திங்கன்னா டைம் 1 மினிட் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். பின்ன ஓகே, இந்த ஒரு கன் ஸ்கின்னு. பின்ன மிஷின் கன் இந்த ஒரு ஸ்கின்னு, இது ஒரு ஸ்கின்னு, லார்டுன்னு ஒரு ஸ்கின். இல்லை கேமில் இருக்கானே தெரில, ஆனால் பார்த்துருக்கேன் போதும். இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது. பின்ன UMB இந்த ஸ்கின் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் இருந்தால் கூட மேலே சட்டுன்னு தூக்கி விட்டாலே போதும், செம்மையாக ஹெட் ஏறுது இந்த ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது சொல்லணுன்னா அதுவும் செம்மையாக இருக்கும் இந்த ஸ்கின்னெல்லாம். இந்த பறக்குது விடுங்க, பூவா அது எனக்கு இது வரைக்கும் ஒரு டவுட்டு. பின்ன MP5 இருங்க, இந்த ஓல்டு ஸ்கின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கின் தான். இந்த ஸ்கின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. பின்ன MP5க்கு ஒரு ஸ்கின் இருக்குது, கஸ்டம் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் VSS. MP40க்கு பெருசாக ஏதோ ஒரு கன் ஸ்கின்னும் கிடையாது கைஸ், அதனால் இருக்குது ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி. P90க்கு ஒரு கன் ஸ்கின் இருக்குது செம்மையாக. P90னாலே வெறித்தனமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பின்ன வேறு இந்த கண்ணான யூஸே பண்ணுறதில்ல, இல்லை ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே இல்லை. தாம்சனுக்கு 2-3 ஸ்கின்னு கிடக்குது. ஆனால் மேக் 10 இப்போதைக்கு எடுக்கிறதுல சும்மா கையில் கிடச்சிருந்தா எடுத்து விளாட்றதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இதுக்கு ஒரு கன் ஸ்கின் இருக்குது ஓல்டு. ஐயோ பிரசீல், இந்த பிரசீலு கன் ஸ்கின்னு தான் ரொம்பவே. இதெல்லாம் பார்த்து தெரிச்சு ஓடுற இதெல்லாம் மாறிடுச்சு. சரி கைஸ், மாறிடுச்சு இங்கே தானே. இதெல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுற ஆள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தன் தான். அப்படி அடிக்கும் பங்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னு, MP40, MID கைஸ். இந்த கன்று தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிராபிக்கல் பேரட்டாக இருக்கட்டும், ஈவோ கன்னாக இருக்கட்டும், என்ன வேணால் கன்று இருக்கட்டும், ஆனால் எனக்கு இந்த கன் ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. விண்டர்லேண்ட்ஸு 2020 செம்மையாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செம்மையாக ஹெட்ஷாட்டில் தாறு மாதிரி இருக்கும் கைஸ்.
உண்மையிலே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன மேக்டனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று போயிடும். பின்ன ஸ்னைப்பரில் நான் அந்தளவுக்கு இப்போதைக்கு எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் கன் ஸ்கின் இருக்குது 2-3. ஆனால் பிடிச்சிருக்கு எனக்கு இதெல்லாம். ஆனால் லேக் ஆகுதே ஏன் தான் இப்படி லேக் ஆகுதோ. இது இருக்குது அப்படி இப்படின்னு இருக்குது. பிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது யூஎஸ்பி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் எஜிட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஓல்டு ஸ்கின் வேறு. இது யார்? டிகே ரோஹிதா. சாரி ப்ரோ, எனக்கு டைம் இல்லை. இப்போது ரிஜெக்ட் கொடு. அதுக்கப்புறம் ஜிஐடிக்கு ஒரு இது கிடக்குது, அது கிடக்குது, இது கிடக்குது. இதில் ஒரு ஸ்கின் இருக்குது M90. இது பின்ன இதுவும் ஒரு இது தான். பின்ன இதுக்கு ஒன்று கிடக்குது கொடானு என்னென்னமோ கிடக்குது. பின்ன பேனு. ஐயோ பேசவே முடியல கைஸ். போய்கிட்டே இருக்காது வாட்டு. நான் அப்படியே காமிச்சிடுறேன், அப்படியே பாருங்க. பேச முடியல, வாயில் டக்குன்னு போயிட்டுருக்கே. வாயில் ஏதோ ஒரு வார்த்தைகள் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கு. சரி, வேறு ஃபிஷ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ட்டு கிடக்குது. ஒரு ஃபிஷ்ட்டு புயாடையில் வந்த ஒரு ஃபிஷ்ட்டு. பின்ன இதுவும் இருக்குது. ரேம்பேஜ் ஓடுது, கிரெனேடு இது. பின்ன ஸ்மோக்கு இல்லை. பின்ன க்ளோவாலு 9 க்ளோவால் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு க்ளோவாலே எனக்கு பிடிக்கும். பின்ன இதெல்லாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் இருக்குது 2-3 கிடக்குது. வேறு ஐயோ ஸ்டோருக்குள்ளே போயிட்டேன். வெளியே வந்துட்டேன் கைஸ். என்ன இது நெட்டு வர மாட்டேங்குது. ஐயோ, ஒரு நெட்டு பக்குக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. 1 மினிட் கைஸ். ஒன்றும் இல்லை, நெட் இஷ்யூ. அதனால தான் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சாச்சு, குளோபல் ஸ்கின்லாம் முடிச்சாச்சு. பின்ன இது ஓல்டு கன் ஸ்கின் கைஸ். லைக் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இப்போலாம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா விளையாடவே முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் அண்டர் செம்மையாக இருக்கும் கைஸ். எல்லாம் ஒரு ஓல்டு ஸ்கின்னு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேம்குள்ளே மண்டை தானே இந்த ஸ்கின்னெல்லாம் வச்சு விளாட்ருக்கு. இது M79 என்னென்னமோ கிடக்குது. ஆனால் இது ஓல்டு ஸ்கின்னு கைஸ். யாருக்கிட்டையுமே இருக்காது. ஒன்லி ஓல்டு பிளேயர்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கன் ஸ்கின் இருக்கும். முடியல கைஸ். இப்போது இதுக்கு வந்துட்டு ஃபேஷனு பண்டிலே 92 பண்டில் இருக்கா. ஐயோ, 92 பண்டில் இருக்குது கைஸ். ஏகப்பட்டது கிடக்குது. இதெல்லாம் கிடக்குது. அப்படியே பாருங்கள். என்னால் பேசவே முடியல கைஸ், வாயெல்லாம் வலிக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. இருக்கிற எல்லா பண்டிலும் பாருங்கள். எல்லாமே ஒரு ஒர்த்தான பண்டில். ஓல்டு பண்டிலும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்னு வருது. எஸ்ஆர்எம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கலெக்ஷனை பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு கலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேனலுக்குன்னு அதாவது எக்ஸிவோ கேமிங் அப்படின்றது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரமாட்டேங்குது வாயில். வேறு டக்குன்னு போகுது எங்கேயோ. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த விக்கு, எந்த மாஸ்க்கு, எந்த டிஷர்ட் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லி நான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன். இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? மாஸ்க்கு. இதெல்லாம் ஓல்டு மாஸ்க்கு. கருப்பு இது இதெல்லாம் கண்ணாடிலாம் இருக்குடா. இது ஓல்டு மாஸ்க்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன இது மண்டெல்லாம் 2-3 மண்டை கிடக்குது. ஐயோ, இல்லை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது? இதுவும் 2 ஓல்டு இது இருக்குது கைஸ். என்னென்ன பார்க்கணுமோ அப்படியே பாருங்கள். நான் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாய் கைஸ்.
Try.